வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசியல்வாதிகள் மிக குறைவு என்பதில் அரசியல் பகுப்பாய்வாளர்களின் ஒருமித்த கருத்தாகும். ஆனால் அந்த பின்னணியில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என மக்களிடையே விரிவான ஆதரவை பெற்று ஒரு புது அரசியல் முகமாக உயர்ந்து வருபவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. அவரின் அரசியல் நடத்தை, பார்வைகள், பேசும் விதம் ஆகியவை பலரிடமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது தெளிவாக தெரிய வருகிறது. பொதுவாக தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களிடையே மட்டுமே செல்வாக்கு பெற்றிருக்கும் சூழலில் அர்ஜுனாவின் பாதை முற்றிலும் வேறுபட்டது. தமிழ் சமூகத்தை தாண்டி சிங்கள மக்களிடத்திலும் அவர் அடைந்திருக்கும் பிரபலியம் குறிப்பிடத்தக்கது. சிங்கள ஊடகங்களிலே தொடர்ச்சியாக இடம்பெறும் நேர்காணல்களும் அதில் அவர் வெளிப்படுத்தும் நேர்மையான கருத்துக்களும் அவரை ஒரு சாதாரண அரசியல்வாதியாக அல்ல, தேசிய அளவிலான அரசியல் குரலாக மாற்றி வருகின்றன. பெரும்பான்மையினரின் இதயத்தையும் நம்பிக்கையையும் பெறத் தொடங்கியிருப்பது பாரம்பரிய சிங்கள அரசியல்வாதிகளுக்கு கூட அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அர்ஜுனாவின் செல்வாக்கை அதிகரித்த மற்றொரு காரணம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசும் விஷயங்களை போட்டு காட்டும் நேர்மையும் எந்த இனத்தையும் புறக்கணிக்காத சமச்சீர் நிலைப்பாடும் ஆகும். சிங்கள மக்களின் சிரமங்கள், முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்புகள், இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், தேசிய அளவிலான பொருளாதார மற்றும் சமூக சிக்கல்கள் இவற்றையெல்லாம் திறந்த மனதோடு பேசுகின்றார். இந்த தேசிய நோக்கு அவரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல்வாதியாக மாற்றியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சமீபத்தில் குறிப்பிட்ட தகவல் அவரது தேசிய செல்வாக்கை தெளிவுபடுத்துகிறது. அவரின் சொற்களில் சிங்கள மக்கள் இணைபடுவதில்லை. தினமும் சிங்கள மக்களிடமிருந்து அழைப்புகள் வருகின்றது. சிங்கள அரசியலையும் செய்ய சொல்கின்றார்கள். அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த ஆதரவு ஒரு தமிழ் அரசியல்வாதிக்கான பார்வையை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தின் அறிகுறியாக பலர் கருதுகின்றனர். அதே போல் முஸ்லிம் சமூகத்திலிருந்து பெரும் அழைப்புகள் வந்து கொண்டிருப்பதை குறிப்பிடும் அர்ஜுனா, இனங்களை கடந்து கிடைக்கும் இந்த வரவேற்பு இலங்கை அரசியலில் அரிதான ஒன்றாகும் என்றும் கூறுகிறார். சிலர் அர்ஜுனாவை அரசியலிலிருந்து விலக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று அவர் ஒப்புக்கொண்டாலும் அதே மக்கள் விருப்பத்தின் முன் ஒன்றும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நான் தொடர்வதா இல்லையா என்பதை நான் முடிவு செய்ய வேண்டியதில்லை, மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அர்ஜுனா தெளிவாக கூறினார். இன்றைய இலங்கை அரசியலில் இன அரசியல் குறைந்து தேசிய அரசியல் முன்னேறும் நிலையில் அர்ஜுனா போன்ற தலைவர்கள் புதிய மாற்றத்தை பிரதிபலிக்கின்றார்கள். அவரின் எழுச்சி மக்கள் பார்க்க விரும்பும் புதிய தலைமுறையின் மொழியையும் அரசியல் நேர்மையினையும் வெளிப்படைத்தன்மையினையும் காட்டுகின்றது. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று எல்லோரையும் ஒரே தளத்தில் வைத்து பேசும் அரசியல் நடை அடுத்த தலைமுறை இலங்கை அரசியலின் வடிவத்தை மாற்றக்கூடியதாக பலர் கருதுகின்றனர். அதன்படி தென்னிலங்கையில் வெளிவந்த வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கான சபையில் அர்ஜுனா, நான் அரசியலை விட்டு வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களே அதிகமாக கவலை அடைவார்கள். இந்த கருத்து ஒரு அரசியல்வாதியின் பெருமிதமான கூற்றாக அல்ல, மாறாக அவர் பெற்றிருக்கும் மக்கள் ஆதரவை முன்னிறுத்தும் உண்மையான மதிப்பீடாக கருதப்படுகின்றது. தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் அவரை எவ்வளவு நெருக்கமாகவும் நம்பிக்கையுடனும் கவனிக்கின்றார்கள் என்பதை இது பிரதிபலிக்கின்றது. தமிழர்களை எப்படி திருப்திப்படுத்துகின்றேனோ அதே போல தெற்கில் உள்ள சிங்கள மக்களையும் திருப்திப்படுத்தியுள்ளேன் என்பது அவரது அரசியல் மொழி ஒரே இனத்திற்காக அல்ல, முழு இலங்கையர்களுக்காக என்பதை காட்டுகின்றது. இதே சபையில் இலங்கை ராணுவத்தை பற்றிய அர்ஜுனாவின் பார்வை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அவர் கூறியது, இலங்கை ராணுவத்தினரை நான் ராணுவ வீரர்கள் எனவே அடையாளப்படுத்துவேன். இது என் மனதில் இருந்து வரும் சொல். ராணுவ வீரர்களில் பல உயிரிழப்புகளை கண்ட அனுபவம் அவரது மனதை ஆழமாக பாதித்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். ராணுவ சடலங்களை பலவற்றை பார்த்திருக்கின்றேன். அந்த தருணங்களில் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். அவரது இந்த கருத்துக்கள் போரின் துயரங்களை என அடையாளம் பாராது உணர்ந்த அரசியல்வாதியாக அவற்றை வெளிப்படுத்துகின்றன. ராணுவத்தை வீரர்களாக அழைப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது என அவர் கூறியது இது ஒரு அரசியல் கருவி அல்ல, மாறாக மனிதநேய பார்வை என்பதை வெளிப்படுத்தியது. செவ்வியில் அவர் முன்வைத்த மற்றொரு முக்கிய அம்சமாக புலம்பெயர்ந்த தமிழர்களோடு தொடர்பில் இருந்தாலும் அவர்களின் அரசியல் சார்பில்லாதவர்கள், எனவே தொடர்புகளும் அரசியல் அற்றவை. இது அவரின் அரசியல் செயல்பாடு தேர்தல் வாக்குகளுக்காக மட்டுமல்ல என்பதை காட்டுகின்றது. அரசியலை தாண்டி சமூகத்தை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர் என்ற பார்வையையும் இது வலுப்படுத்துகிறது. அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். இதன்படி கடந்த தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருந்தார். காலாகாலமாக வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதிகளை வழங்குவது போல இந்த அரசாங்கமும் வாக்குறுதிகளை வழங்கி இருந்தது. ஆனால் நீங்களும் ஒரு போராட்ட குழுவாக இருக்கின்ற நிலையில் எங்கே அந்த வாக்குறுதி என்று கேள்வி எழுப்பினார். அதே போல் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டும் என்று குறிப்பிட்டீர்கள், அதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அதன்படி மாகாண சபைக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு போட்டி காணப்படுகின்றது. ஒரு தனிநபராக ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம், முன்னாள் அரசாங்கம் போன்றன எதிர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள்.
அந்த இடத்திலேயே மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் எனது சமூகமும் நம்பியிருந்தோம். ஆனால் காலம் கடந்து செல்லவே 1996 நடைபெற்ற விடயங்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றது. செம்மணி மனித புதைகுழியை தோண்டி பெருமளவு எலும்புக்கூடுகளை எடுத்த பின்னர் இப்போது காலநிலையை காரணம் காட்டி அகழ்வு பணிகளை நிறுத்தி வைத்திருக்கின்றீர்களோ, அதே செம்மணியை 1996 நீதிபதி இளஞ்செழியன் அவர்களால் தோன்றுவதற்கான உத்தரவை வழங்கி இருக்க முடியும். ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸுடைய மாணவன் மற்றும் ஜி பொன்னம்பலமுடைய மாணவன் புல்டோசரால் மண் போட்டு மூடினார் என்று நான் அரசியலுக்கு வந்து இப்போதுதான் இந்த விடயங்களை அறிந்து கொண்டதாக கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அர்ஜுனா. தன்னுடைய அரசியல் பயணம் பற்றி தெளிவுபடுத்திய அர்ஜுனா, தான் அரசியலுக்கு வந்தது எமது இனத்துக்காக வேலை செய்வதற்கு வேண்டும் என்பதற்காகவே, அத்துடன் என்னுடைய இனத்தினுடைய வழிகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவுமே, மாறாக அரசியல் ஆசையிலோ ஓய்வு பெற்றுவிட்டு அரசியல் செய்யலாம் என்ற எண்ணத்திலோ வந்தவன் நான் அல்ல. அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் வந்தது போல் தற்போது இளஞ்செழியன் அரசியலுக்கு வருகிறார். அதன்படி நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் 2 விடயங்கள் மிக பாரதூரமான விடயங்கள். அதை குறிப்பிட்ட அர்ஜுனா அதை தெளிவுபடுத்தினார். இளஞ்செழியன் குறிப்பிட்டிருக்கும் 1வது விடயம் அரசியல் சாக்கடை அல்ல என்றும் அதை பூக்கடையாக நாம் மாற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா என்பது பார்ப்பது மட்டுமல்லாமல் அவர் யாரால் இயக்கப்படுகிறார் என்ற விடயங்களையும் கவனிக்க வேண்டும் என்று அர்ஜுனா மக்களை நோக்கி வேண்டுகோள் விடுக்கின்றார். கடந்த மாகாண சபையிலே மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி முறைப்படி செலவுபடுத்தப்படாமல் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் அனைவருக்கும் தெரியும். எனவே இவற்றையும் தெரிந்து கொண்டு தமிழ் மக்கள் எவ்வாறான அரசியலை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அர்ஜுனா. அதன்படி கடந்த மாகாண சபையில் விவசாயத்துறை, சுகாதாரத்துறை போன்றவற்றில் பல்வேறு ஊழல்கள் நடந்து இடமாற்றங்கள் நடைபெற்ற நேரம் அப்போது இருந்த முதலமைச்சர் சரியில்லை என்று சொல்லி அவரை நியமித்தவர்களை ஆளுநரிடம் சென்று முறையிட்ட சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவ்வாறான நீதிபதி ஒருவர் மீண்டும் வந்து அவருக்குரிய அதிகாரத்தை கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தால் தான் வடக்கு மாகாண அரசியலில் இருந்து விலகுவதாக அர்ஜுனா கூறுகிறார். அடுத்த கருத்தாக நீதிபதி இளஞ்செழியன் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புற்றுநோய் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மக்களுக்கான நீதி உள்நாட்டில் கிடைக்காத நிலையில் ஐக்கிய நாடுகளில் எங்களுடைய வலிகளையும் இழப்புகளையும் பேச வேண்டியிருக்கும் நிலையில் இவ்வாறான கருத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த மாதம் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தின் போது ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சொல்ல முடியாத பல உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து தமிழ் மக்களுடைய இழப்புகள் தொடர்பாக நேரடியாக அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதுடன் அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலேயே நீதிபதி இளஞ்செழியன் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புற்றுநோய் என்று குறிப்பிடும் இடத்தில் ஐக்கிய நாடுகள் சபை தேவையில்லை, உள்நாட்டு பொறிமுறை மூலமாக தீர்வு காணலாம் என்ற ஒரு கருத்தை மறைமுகமாக முன்வைக்கின்றார். இந்த கருத்தையே கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒரு சில அரசியல்வாதிகள் முன்னெடுத்திருந்தார்கள். அதே போல் தற்போது இளஞ்செழியன் அதே மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு வருகின்றார். இளஞ்செழியன் ஜி.எல். பீரிஸ் மற்றும் சந்திரிகா குமாரதுங்கவின் மாணவனாக இருந்திருக்கின்றார். அதே சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் 1996 காலப்பகுதியில் கிருஷாந்தி படுகொலைகளுடன் செம்மணி படுகொலைகள் ஆரம்பமாகி இருந்தது. இந்த நிலையில் கிருஷாந்தியின் உடலம் தோண்டப்படும் போது செம்மணி தோண்டப்பட்டிருக்க முடியும். ஆனால் ஏன் தோண்டப்படவில்லை என்று அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பினார். அதன்படி மீண்டும் எங்களுடைய தமிழ் இனத்தை அழிக்கும் நடவடிக்கைகளை மறைமுகமாக இவர்கள் முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டும் அர்ஜுனா, வடக்கு மாகாண சபை தேர்தலில் வாக்களிக்காமல் மக்கள் எண்ணி வெளியேற்றும் சந்தர்ப்பத்தில் முழுமையாக அரசியலில் இருந்து வெளியேறுவேன் என்றும் அதன் பின்னர் அரசியல் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன் என்றும் ஆதங்கத்துடன் குறிப்பிட்டார்.